யூடியூப் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் தேடி வர பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்கில் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் நம்ம பேஜை லைக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபாலோயிங் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அதில் சி ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம பேஜில் போடுற எல்லா போஸ்ட்டும் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டிப்பு ஃப்ரம் துபாய். உங்கள் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம ஒரு ஆளுடைய மொபைலில் இருக்கிற கேமராவை அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம மொபைலில் பார்க்கணும். அவங்க அந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தெரியாமல் அவங்க மொபைல் இருக்கிற ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா மூலியமாக அவங்களை நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்றத நம்ம எப்படி பார்த்துக்கலாம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நிறைய டீம்டு யூனிவர்சிட்டின்னு நிறைய பேர் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அவங்களே சில காலேஜஸ் உண்டு உங்கள் ஊரில், அவங்களுக்கு தெரியும். அந்த காலேஜஸில் என்னென்னா அவங்களே பாடம் நடத்தி அவங்களே எக்ஸாம் நடத்தி அவங்களே யூனிவர்சிட்டியாட்டு சர்டிஃபிகேட் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரிப்பட்ட இடங்களில் சில ப்ரொஃபஸர், லெக்சரர் இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, நான் ஓப்பனாகவே சொல்லிக்கிறேன், நமக்கு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே என்னென்னா சில இன்டர்னல் மார்க்கு பயன்படுத்தி அவங்கள அதில் கை வைப்பேன்னு சொல்லிக்கிட்டு சில ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸை தப்பாக பயன்படுத்துகிறதாட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு வருது. அது வெளியில் சமூகத்துக்கு தெரிஞ்சால் கேவலப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நிறைய பெண்கள் மறைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட பெண்களுக்கு இந்த விஷயங்கள், இந்த சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே கை கொடுக்கும். அவங்களுடைய காலேஜில் பாடம் நடத்தி தாரோம் அப்படின்னு பசுத்தோல் பொருத்தி புலிகளை கேவலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கை கொடுக்கக்கூடிய விஷயம் இது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட பெண்கள் உபகாரப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க உங்கள் பக்கத்து வீட்டில் கூட இருக்கலாம், ஏன் நம்ம வீட்டில் கூட இருக்கலாம். அவங்க நமக்கு தெரிஞ்சால் ஏன் நம்ம மேலே வீட்டில் கூட இருக்கலாம். அந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கு அவங்க வெளியில் சொன்னால் கேவலப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே புளி இருக்கக்கூடிய மக்கள் இனிமேல் அந்த மாதிரிப்பட்ட யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்கக்கூடியவங்க இந்த மாதிரிப்பட்டவங்களை சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னா இதை நீங்கள் போட்டுக்கிட்டு நம்ம சொல்லித்தரது மாதிரி டக்குன்னு அந்த செட்டிங்ஸை மட்டும் மாற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா உலகத்துக்கே ஒரே செகண்டில் அந்த முகத்திலேயே கிழிச்சிடலாம். எப்படி நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? அது மட்டும் இல்லை, இந்த அப்ளிகேஷன் மூலயமா இன்னும் ஏகப்பட்ட யூசஸ் இருக்குது. எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வெளியூர் போகிறீங்க. நான் இப்போ மேலே இந்த எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நம்ம டெமோ காட்டுறதுக்கு வேண்டி நம்ம மாடியில் நிற்கிறதுனால, மொட்டை மாடியில் நிற்கிறதுனால கொஞ்சம் கோயிலில் போட்டுக்கிட்ட ரேடியோ சவுண்டெல்லாம் கேட்கும். ஸோ உங்களுக்கு கேட்கல அப்படின்னா கொஞ்சம் ஹெட்ஃபோன் மாட்டி கேட்டுடுங்க, மன்னிச்சிடுங்க. நான் இது சாம்பிள் போட்டு காட்டணும், அதனால தான் நம்ம இப்போ மேலே நிற்கிறோம். இல்லாட்டா நம்மளோட வீடியோ எல்லாமே கிளியராக தான் இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி கேட்டுடுங்க, ஓகேவா? இப்போ எப்படின்னா இப்போ அதே மாதிரி நீங்கள் இப்போ வெளியூர் போகிறீங்க. உங்கள் வீட்டில் 2 நாள் ஆட்கள் இருக்க மாட்டாங்க, இல்லை 3 நாள் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுடைய வீட்டை நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமா சூப்பராக கண்காணிக்கலாம். அல்டர்னேட்டிவாக உங்கள் கையில் இருக்கிற இன்னொரு மொபைல் அல்லது 2 மொபைல் அல்லது 3 மொபைல், ஏதாவது ஒரு 3 மொபைல் அல்லது 2 மொபைல், எக்ஸாம்பிள் ஒரு மொபைலே சொல்கிறேன், அந்த ஒரு மொபைலில் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் போட்டு விட்டுக்கிட்டு நான் இப்போ காட்டி தரக்கூடிய செட்டிங்ஸ் மாதிரியே நீங்கள் அந்த அப்ளிகேஷனை போட்டு அந்த மொபைலை உங்கள் வீட்டில் உங்கள் சன் சைட்லேயோ இல்லை உங்கள் வீட்டு தென்னை மரத்துக்கிட்டேயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல செடிக்கிட்டேயோ இல்லை பிளான்ட்டு இல்லை காய போடக்கூடிய துணி காய போடக்கூடிய இடத்துலக்கிட்டே ஏதாவது ஒரு கம்பிலேயோ மாட்டி விட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே, அதாவது நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ உங்கள் வீடு கேரளாவில் இருக்குது இல்லை கன்னியாகுமரியில் இருக்குது, நீங்கள் இப்போ ஊட்டிக்கு போகிறீங்க இல்லை மெட்ராஸ் போகிறீங்க இல்லை டெல்லி போகிறீங்க, அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்கள் மொபைலில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இப்போ ஒரு டவுட் வரும், மொபைலில் சார்ஜ் தீர்ந்துட்டுனா எப்படின்னு அறிவாளிகள் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கு மொபைல் சார்ஜரில் நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதை செட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு பக்காவாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே போயிருக்கலாம். அது எப்படின்னு மட்டும் நம்ம போய் பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் 2 மொபைலுமே இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இது நீங்கள் ட்ரையல் வெர்ஷன் உண்டு, ப்ரோ வெர்ஷன் உண்டு. ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், கொஞ்சம் தயவு செஞ்சு கேட்டுடுங்க. அது இப்போ ட்ரையல் வெர்ஷன் எப்படி அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இப்போ போய்கிட்டு நீங்கள் ஐபி வெப்கேம் அப்படின்னு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நார்மல் வெர்ஷன். சரியா? இது நார்மல் வெர்ஷன். இதில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். இதில் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் முக்கியமான ஃபெசிலிட்டிஸ்லாம் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஃப்ரீ வெர்ஷன். ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் நம்ம வீடியோ வாட்ச் பண்ண முடியும். அடுத்து அவங்கள்ட்ட மொபைலில் போட்டுக்கிட்டு அவங்களுடைய லைவ் லொக்கேஷன்ஸ், அவங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா மூலியமாக நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம்னா ஒரு 10 நிமிஷம் போட்டுங்களேன், சாம்பிளுக்கு 10 நிமிஷம் வரைக்கும் தான் வாட்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கட்
ஆயிரும். ஸோ இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ சொல்ல போகிறது வந்து ஐபி வெப்கேம் ப்ரோ. இது வந்து இதை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்கும், என்ன இருக்குது, ஐபி வெப்கேம் ப்ரோ. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து இன்ஸ்டால்டுன்னு காட்டுது. ஓகேவா? இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஐபி வெப்கேம் ப்ரோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதனுடைய ரேட் வந்து இந்திய ரூபாவோட மதிப்பு 240 ரூபா வந்து போட்டிருப்போங்க. 240 ரூபா. அது வந்து டவுன்லோட் பண்ணுற, ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுற, அதாவது ப்ரோ வெர்ஷன் காசு கொடுத்து வாங்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நான் அந்த வீடியோக்கு மேலே கொடுத்துருப்பேன். தேவைப்படக்கூடியவங்க வந்து அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக வெப்சைட்டில் போகும். அதில் வீடியோக்கு மேலே அல்லது கீழே ஏதாவது ஒரு இடத்துல சின்ன டவுன்லோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இதை மாதிரி இன்ஸ்டால் பண்ண கேட்கும். ஸோ இன்ஸ்டால் பட்டன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும். இன்ஸ்டாலிங்னு வரும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகி டிக் மார்க் விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் ஓப்பன் பண்ண சொல்லுவோம். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம நார்மலாக வந்து ஐபி வெப்கேம் அப்படின்ற நான் ட்ரையல் வெர்ஷனில் வந்து ஐபி வெப்கேம் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். இது ப்ரோ வெர்ஷனால் இது வந்து ஐபி வெப்கேம் ப்ரோ அப்படின்றது. இதில் வந்து ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இதை நான் சுருக்கி ரொம்ப சீக்கிரமாக சொல்லி இருந்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் விளக்கமாக வேணும்னா தயவு செஞ்சு வீடியோவை நிறுத்தி நிதானமாக டவுன்லோட் பண்ணி வீடியோவாக பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ ப்ரெஃபரன்ஸ், இதை வந்து நீங்கள் யாரோடைய மொபைலில் நீங்கள் கண்காணிக்கணும் நீங்கள் போட்டிங்களோ அவங்க மொபைலில் இது நீங்கள் போடணும். இது உங்கள் மொபைலில் நீங்கள் போடணும். ஸோ இது யாரோடைய மொபைலில் நீங்கள் கண்காணிக்கலாம் அவங்க மொபைலில் போட்டுக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறது. அதில் வந்து அவங்களுடைய மொபைலில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு வீடியோ ப்ரெஃபரன்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏகப்பட்ட ப்ரெஃபரன்சஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நிறைய செட்டிங்ஸ், நல்ல செட்டிங்ஸ் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய எதுவும் கிடையாது. வீடியோ ரெசல்யூஷனில் மட்டும் வந்து ஹை ரெசல்யூஷன் அவங்க செட் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. அதில் வந்து 640x480 அந்த ரெசல்யூஷனில் இருக்கும். அதனால் அது எதுக்குன்னா நெட்டு, அதாவது வைஃபைலையும் வந்து அது ஸ்பீடாக ஒர்க் ஆகும். டேட்டா நெட் கனெக்ஷன்லேயும் அது வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகிறோட ரெசல்யூஷனில் தான் அது வந்து செட் பண்ணி வச்சுருவாங்க. அதை விட கூடிய ரெசல்யூஷன்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப டேட்டா ரொம்ப ஸ்பீடாக இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து மீடியமான ரெசல்யூஷனை வச்சுப்போம். வேறு இதில் பெருசாக சொல்கிறதும் கிடையாது. வீடியோ ஓரியன்டேஷன் வந்து உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் கேமரா ரிசீவ் பண்ணணுமா, உங்களுக்கு போர்ட்ரேட்டில் வேணுமா அப்படின்னு கேட்கும். அது எப்படி இருந்தால் நமக்கு என்ன வீடியோ பார்த்தா மட்டும் போதும்னு சொல்லிக்கிட்டு நம்ம பேக்கில் வந்துடுவோம். பேக்கில் வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ், இதில் வந்து தேவையில்லாத எஃபெக்ட்லாம் கொடுத்து நம்ம பார்க்க தேவை கிடையாது. நிறைய விஷயங்கள் இதில் உண்டு. ஸோ இது வந்து முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லி தந்துக்கிறேன். அது மாதிரி இது ஒரு ஆளுடைய மொபைலை நீங்கள் போட்டிருக்கீங்க, அது நீங்கள் போட்டுக்கிட்டு இல்லை அவங்கள வாட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஸோ அந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகும்போது இந்த மேலே என்ன இருக்குல்ல ஸ்க்ரீன் ரெக்கார்டு அப்படின்ற மாதிரி இந்த அப்ளிகேஷனும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் காட்ட வேண்டாம் அப்படின்னா இந்த டிசேபிள் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, டோன்ட் ஷவ் அப் ரன்னிங் இன் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான் விஷயம். வேறு இதில் பெருசாக சொல்கிறது ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் சின்ன விஷயந்தான், முக்கியமான விஷயத்தில் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு விஷயம் வேணால் உள்ளே போய் நோட்டி பாருங்கள். ஆனால் செட்டிங்ஸ் மாறிடுச்சுன்னா நம்மகிட்ட கேட்கக்கூடாது. அவ்வளோதான். இது போலத்தை நீங்கள் பண்ணி விட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இந்த ஸ்டார்ட் சர்வர் கொடுக்கணும். ஸ்டார்ட் சர்வர் கொடுக்க முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து என்னோடய இன்னொரு மொபைலில் வந்து அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பண்ணி தந்த மாதிரியே செட்டிங்ஸ் எல்லாமே வந்து போட்டிருங்க. ஸோ நம்ம சாம்பிள் காட்டணும். அதை மாதிரி பண்ணிக்கிட்டு கீழே வந்துக்கிட்டு அந்த டிசேபிள் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல அதை மட்டும் நம்ம வந்து டேட்டா டிக் மார்க் போட்டுட்ருக்கோம். ஸோ அது வந்து நம்ம பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து தெரியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்றோம். இது நம்ம வந்து அந்த ஆளோட அப்ளிகேஷன் ஒரு மொபைலில் போட்டுக்கிட்டு நம்ம இதை வந்து ஸ்டார்ட் சர்வர் இருக்குது கீழே லாஸ்ட்டில் இருக்கும் ஸ்டார்ட் சர்வர். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக தொடங்கி இப்போ பார்த்துட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது தெரியாது. நான் இது வந்து கிளீனர் போட்டுருங்க, டேட்டாக்கு இது ஜங்க் கிளீனர் போட்டுருங்க. அதனால் இந்த ஜங்க் கிளீனர் அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் யாரோட மொபைலில் போட்டிங்களோ அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து தெரியாது. நீங்கள் இது என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து மிடில் பட்டன் கூட தட்டி வெளியே வந்துட்டிங்கன்னா இது வந்து நார்மலாக ஹோம் பட்டனில் இருக்கும். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷனை நீங்கள் இழுத்து விட்டாலும் கீழே தெரியாது. ஸோ நான் இப்போ அது உங்களுக்கு புரியுறதுக்காண்டி இன்னொன்று சொல்கிறேன். இதில் வந்து ஐபி வெப்கேம் ப்ரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது கீழே தெரியுது பார்த்தீங்களா, இந்த HTTP 192.168.1.8.2.80.80 இந்த வெப் அட்ரஸை நீங்கள் உங்கள் மொபைலில் அல்லது உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த அப்ளிகேஷனில் எந்த மொபைலில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போட்டு கண்காணிக்கிறீங்களோ அதனுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா மூலியமாக நீங்கள் வந்து லைவாக அங்கே என்ன நடக்குதுன்றது வந்து நீட்டாக வந்து கண்காணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த நம்பரை நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். 192.168.1.8.2.80.80 நோட் பண்ணிக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த கேமரா இந்த மொபைலை வந்து நான் ஒரு இடத்துல கொண்டு வைக்க போகிறேன். சரியா? வச்சுக்கிட்டு நம்ம வந்து டேட்டா ரிசீவ் ஆகுதா அப்படின்றது வந்து பார்த்துக்கலாம்.
வச்சுக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் தள்ளி வரேன். தள்ளி வந்துக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னுடைய க்ரோம் ப்ரௌசரை ஏதாவது ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அங்கே பார்த்து அதே வெப் அட்ரஸை நான் இங்கே வந்து என்ன பண்ண வரேன், ப்ரௌசரில் அடிக்கிறேன். அடித்த உடனே எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்படி தான் அதனுடைய வெப் அட்ரஸ் ஓப்பன் ஆகும். இந்த வெப் அட்ரஸ் இருக்குல்ல, மேலே காட்டிருக்கோம்ல 192.168.1.880 அப்படின்ற வெப் அட்ரஸ் ஒவ்வொரு மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த வெப் அட்ரஸ் மாறும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அங்கே நடக்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதனோட வெப்பேஜ் ஓப்பன் பண்ண உடனே இந்த ப்ரௌசர் அப்படின்ற பட்டன் இருக்குல்ல, மெனு இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது அங்கே நடக்கிறது வந்து அப்படியே நமக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கே நடக்குது. இப்போ எனக்கு வந்து இது வந்து பேக்கு கேமரா மூலியமாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே நடக்கிறது நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள் கண் முன்னாடி தான் அந்த மொபைலில் போய் அங்கே செட் பண்ணிவிட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக் கேமரா மூலியமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். 5 நிமிஷத்தில் 10 நிமிஷம் 30 நிமிஷம் 1 ஹவர் 2 ஹவர் வரைக்கும் நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரிப்பட்ட ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து நம்ம சாதாரணமாக உள்ள ட்ரையல் வெர்ஷன், அதாவது ஐபி வெப்கேம் அப்படின்ற ட்ரையல் வெர்ஷனில் இருக்காது. இது வந்து ப்ரோ வெர்ஷனால் இது வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து அன்லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஜூம் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு இடத்துல பார்த்துட்ருக்கோம், நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம வீட்டில் வந்து அந்த கேமரா வந்து வச்சுட்டு வந்திருக்கோம். சரியா? இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், யாராவது ஒரு ஆள் வந்திருக்காங்க, நம்ம தெரியாத ஒரு ஆள் வந்திருக்காங்க, இல்லை கேட்டை திறக்கிறாங்க அப்படின்னா நம்ம இப்போ யாருன்னு பார்க்குறதுக்கு இந்த ஜூம் பட்டன் நம்ம கிளிக் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்துருங்க ஜூம் ஆகும். ஜூம் ஆகுதா? இப்போ ஜூம் ஆகிடுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் நான் லெஸ் பண்ணுறேன். லெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஜூம் லெஸ் ஆயிடும். ஜூம் லெஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ வந்து நான் இப்போ பேக் கேமரா பார்க்கணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை தட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பேக் கேமரா தெரியும் பாருங்கள். இப்போ வந்து இந்த பேக் கேமரா அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து ஜூம் குறைச்சிக்கிட்டோம், கை மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி பேக் கேமரா மூலியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா பேக் கேமரா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பேக் கேமரா மாறிடும். நம்ம வந்து இந்த பேக் கேமரா மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம யாருடைய மொபைல் வேணாலும் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி ஹைட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மொபைல் இல்லை, எத்தனை மொபைல் வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து ப்ரோ வெர்ஷனால் நம்ம வந்து எத்தனை மொபைலில் வேணாலும் போட்டுக்கலாம். சரியா? ஸோ இது வந்து ஒரு இடத்துக்கு நம்ம இது வந்து இன்னொரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு வந்து சில இடங்களில் லஞ்சம் கேட்பாருங்க, அந்த மாதிரிப்பட்ட மக்களுக்கு வந்து இதை வந்து சூப்பராக அவங்கள முகத்திரை கிளிக்கணும் அப்படின்னா ஒரு மொபைலில் நம்ம போட்டுக்கிட்டு அந்த வெப் அட்ரஸ் இருக்குல்ல, கீழே ஒரு அட்ரஸ் கட்டும்ல, அந்த அட்ரஸை வந்து நம்ம டக்குன்னு ஷேர் பண்ணி ஃபேஸ்புக்கில் எல்லாருக்கும் விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த அட்ரஸை டக்குன்னு ஷேர் பண்ணி ஃபேஸ்புக்கில் எல்லாருக்கும் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க யார் கிளிக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கும் இதில் இருக்குது. இதுமாதிரி ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெக்கார்ட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரெக்கார்டிங் சர்க்குலரில் வந்து ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கும். இந்த ரெக்கார்ட் பண்ணுறது வந்து நம்ம மொபைலில் இது வந்து இந்த ஃபோல்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். 2 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீம் குவாலிட்டிலாம் இருக்கும். அதே மாதிரி அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து கிளியராக கிடைக்கணும் அப்படின்னா நைட் விஷன் கெயின் அப்படின்றது வந்து நம்ம வந்து 1xலேருந்து எத்தனை எக்ஸ் வேணாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்போஷன் விஷன் எக்ஸ்போஷன் நம்ம கூட்டி விட்டுக்கலாம். வீடியோ ரெசல்யூஷன், ஓரியன்டேஷன், லேண்ட்ஸ்கேப் வேணுமா, போர்ட்ரேட் வேணுமா, இதிலே வந்து நம்ம செட் பண்ணி விட்டுக்கலாம். ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்களே டவுன்லோட் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். இது ப்ரோ வெர்ஷனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ட்ரையல் வெர்ஷனில் சில ஃபெசிலிட்டிஸ் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமராலாம் ரெக்கார்ட் பண்ணுறது குறிப்பிட்ட டைம் தான் ஒர்க் ஆகும். அப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ப்ரோ வெர்ஷனால் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த கேமரா போய் நம்ம போய் எடுத்துக்கலாம். கேமரா எடுத்துக்கிட்டு பேக்கில் வந்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியலை அப்படின்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு வீடியோவை திரும்ப கேளுங்க. இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா மூலியமாக ஒரு ஆளுடைய மொபைலை எப்படி வேணாலும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்மளுடைய கைவசப்படுத்துறதுக்கு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். இது உங்களுடைய மகன், மகள், உங்கள் காதலன், காதலி, உங்கள் கணவன், மனைவி யாருடைய மொபைல் வேணாலும் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரன் ஆகிட்டு இருக்கிறது பேக்ரவுண்டில் தெரியவே தெரியாது. அவ்வளோதான் விஷயம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னொரு நல்ல ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய்.